ஃப்ரெண்ட்ஸ் பூங்காட்டு திரும்பவும் அப்கமிங் எபிசோடுக்காக செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 13 to 17 அக்டோபர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பேசின மாதிரி குமரனோட ஃபேமிலியும் ஆனந்தியோட ஃபேமிலியும் சேர்ந்து இப்போ ஆனந்தி டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு துணிக்கடை திறந்துருக்காங்க. அது திறந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது திறந்து வைக்கிறதுக்கு யாராவது சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது குமரன் வந்து நீங்கள்லாம் தான் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டு, நீங்கள் திறந்து வைங்கன்னு சொல்லிட்டு இப்போ குமரனோட அப்பா அதே நேரத்தில் ஆனந்தியோட அப்பா அவங்களாம் சேர்ந்து பார்த்தோம்னா அந்த கடையை திறந்து வைக்கிறாங்க. வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக போகுது. எல்லாருமே பார்த்தா வாழ்த்துறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து நடந்துகிட்டு இருந்தால் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இன்பா இதை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா ஆனந்தி கஸ்டமருக்கு புடவெல்லாம் எடுத்து கொடுத்து அந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சேர்லேருந்து அப்படியே வலிக்கு கீழே விழுவுறாங்க. குமரன் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே குட்டியாக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் போகுது. சூப்பராக பார்த்தா ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும் ஸ்டோரியை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கனவாக இருந்தாலும் இடையில வீரா வந்துட்டு போன அந்த எபிசோட் செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு. எல்லாருமே அதை பற்றி பேசியிருந்தாங்க. நான் தான் அதை பற்றி கொஞ்சம் பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இடையில கனவுலையோ அப்படி இப்படின்னு ஏதாவது கொஞ்சம் வீராவை காட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் அடுத்து என்ன கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.